ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக தைக்கிறதுங்கிறத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்ன தைக்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இன்ச் அகலத்துக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து 1 பை 1 நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த பிசரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு, எக்ஸ்ட்ரா உள்ள பிசர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா இதோடய நம்ம வந்து கழுத்தில் வச்சு அடித்தோம் அப்படின்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும், நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வராது. அதனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து பேக் சைடு நம்ம வந்து சுற்றிலும் ஒரு தையல் போடுவோம் இல்லையா, பெரிய தையல் வச்சு தையல் போட்டுக்கோங்க. இது வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம போடுற தையல். அதனால் இதுக்கு வந்து நம்ம வந்து பெரிய தையல் வச்சு போட்டு தையல் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா உள் துணியும் வெளி துணியும் நமக்கு வந்து நகராமல் இருக்கும் இந்த தையல் போடும்போது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றிலும் தையல் போட்டுட்டு பேக் சைடு வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் இல்லையா, அதை வந்து 1/2 இன்ச் அளவுக்கு கொஞ்சமாக மடக்கி அதை வந்து 1 இன்ச் அளவுக்கு திருப்பி மடக்கி நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். இந்த தையல் போடும்போது நீங்கள் வந்து சின்ன தையலாக வச்சு தையல் போடுங்க. கரெக்டான அளவு. இது மாதிரி தையல் போட வரல அப்படின்னா இதையும் பெரிய தையல் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன தையலாக வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அந்த தையலை பிரித்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பேக் சைடு டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு நம்ம கரெக்டாக சென்ட்ரு பார்த்து வச்சு நம்ம வந்து 4 இன்ச்சு உயரத்தில் ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். 2 சைடுமே அதே மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. பேக் ஸ்டிச் கொடுத்து எடுங்க, அப்போ தான் வந்து தையல் பிரியாமல் இருக்கும். இப்போ வந்து அளவு ப்ளவுஸை வச்சு இடுப்பு சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து மார்பு சுற்றளவு நம்ம வந்து எந்த அளவு இருக்கோ அதை சுற்றளவு மார்க் பண்ணிக்கணும். இப்போ பேக் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி மார்க் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். கைக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு குடஞ்சி கட் பண்ணி சிசர் கட் கொடுத்து வச்சுருப்போம். அது வந்து 2 சைடுமே ஃப்ரண்ட்டில் தான் வரணும். அந்த மாதிரி நம்ம வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வச்சுட்டு, இப்போ 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து உள்ளே மடித்து தைக்கிறதுக்காக நம்ம விட்டுருப்போம் இல்லையா, அதை வந்து ஒரு தையல் போட்டுட்டு இப்போ விரித்து விட்டு நம்ம வந்து நல்லா துணியை நீவி விட்டுட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போல்லாம் நான் வந்து ஹெம்மிங் லைனிங் கிளாத்துக்கெலாம் நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணுறதில்ல கைக்கெலாம். இந்த மாதிரி உள்ள 1 இன்ச் அளவுக்கு நம்ம தைச்சிட்டு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. இப்போ இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி கேட்குறாங்க. இப்போ 2 கைக்குமே அதே மாதிரியே மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு நம்ம சுற்றிலும் தப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் 2 கையும்லேயுமே அதே மாதிரியே நான் பாருங்கள் உள் துணியும் வெளி துணியும் நான் வந்து இழுத்து பிடிக்காமல் நான் நார்மலாக அந்த மாதிரி தைச்சி எடுத்தோன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். இப்போ வந்து கையை வந்து நம்ம வந்து தைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு கையோட சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு ஹாம்கோல் சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். ஹைட்டை வந்து நம்ம வந்து 1 இன்ச் அளவுக்கு இறக்கம் வச்சு தைக்க சொல்லியிருக்காங்க. அந்த 1 இன்ச் அளவு விட்டுட்டு மேலே வந்து மெயினான அளவு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா இப்போயே நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தையும் வச்சு சுற்றிலும் நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தானே ஸ்டிச் பண்ணுறோம், நம்ம எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணலான்னு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ கஸ்டமர் வந்து நமக்கு வந்து நாளைக்கு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அட்வான்ஸாக இன்றைக்கே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் வந்து நமக்கு நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க. அதனால் அசால்ட்டு தனமும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் இல்லைன்னா நம்ம வந்து இந்த தொழிலில் அடுத்தடுத்த லெவல் போக முடியாது. அதனால் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத கொண்டு வராமல் எப்போவுமே நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் 2 சைடுமே நம்ம வந்து ஒரு தையல் போட்டு நம்ம சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துக்கணும். துணியை இழுத்து பிடிக்காமல் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் கரெக்டாக வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து மெயின் டாட் பிடிக்கணும். 3 டாட் பிடிப்போம் இல்லையா, அதில் வந்து சென்டர் டாட் நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கணும். ஏற்கனவே நான் வந்து அளவு எடுத்து சிசர் கட் கொடுத்து வச்சுருக்கிறேன். அந்த அளவுகள் மாறாமல் கரெக்டாக நம்ம வந்து சென்டர் டாட் நம்ம பிடிச்சிக்கலாம். டபுள் தையல் போட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரியே இப்போ பட்டி சைடு வந்து இன்னொரு டாட் பிடிப்போம் இல்லையா, அதையும் டபுள் தையல் போட்டு
பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்து தைக்கும்போது பிரிஞ்சு வராமல் தையல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பட்டி சைடு நம்ம இன்னொரு தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து ஹாம்கோல் சைடு ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, அதையும் நம்ம டபுள் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். 2 சைடுமே நம்ம வந்து ஹாம்கோல் சைடும் டாட் பிடிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து அந்த ஹாம்கோல் சைடு பிடிக்கிறதுல மட்டும் சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஹாம்கோல் ஜாயிண்ட் வரும்போது அந்த இடத்துல வந்து இழுத்து பிடிக்காமல் இருக்கும். இப்போ கரெக்டாக தான் நம்ம டாட் பிடிச்சிருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்தது வந்து பட்டி நம்ம வந்து தச்சு எடுக்கணும். அதுக்கு வந்து மெயின் கிளாத்தில் வந்து நான் டபுளாகவும், லைனிங் கிளாத்தில் நான் சிங்கிளாகவும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கரெக்டாக லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வச்சு நம்ம இதில் வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த டாட் வர்ற இடத்துல மட்டும் மடக்கி விட்டோன்னா அந்த பிசுறு வெளியே தெரியாமல் நீட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு சைடு நம்ம வந்து டாட் பிடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் பட்டி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த டாட் இருக்க இடத்துல மடக்கி விட்டோம் அப்படின்னா தச்சு திருப்பும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஒரு தையல் போட்டுட்டு அங்கங்கே நம்ம வந்து சிசர் கட் கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பட்டியோட வளைவுகள் வந்து நமக்கு வந்து மேலே ஒரு படிமான தையல் போடும்போது நீட்டாக இருக்கும். இப்போ திருப்பி விட்டு படிமான தையல் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடுமே அதே மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட்டும் நம்ம பட்டியும் தைச்சிட்டோம். இப்போ வந்து 2 பட்டியுமே ஒரு தையல் போட்டுட்டு பாருங்கள், இன்னொன்றுலேயே நம்ம தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு 2 சைடையுமே கரெக்டாக ஒன்றா வச்சுட்டு இப்போ பேக் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக வச்சு பார்த்து மார்க் பண்ணிக்கணும். இப்போயே நம்ம வந்து மார்க் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சைடில் ஜாயின் பண்ணும்போது ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போயே நம்ம செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பட்டி சைடு வந்து நம்ம ஹைட்டு செக் பண்ணிவிட்டு மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா 2 சைடுமே நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது நமக்கு ஃபினிஷிங் நம்ம தச்சு கொடுக்குறதும் நம்ம கரெக்டாக இருக்கணும் இல்லையா, அதனால் ஒவ்வொன்றும் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போயே கரெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு சிலர் எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பட்டி வந்து அளவு ப்ளவுஸில் இவ்வளோ தான் இருக்குது, நீங்கள் இவ்வளோ ஹைட்டாக வச்சிங்கன்னு கேட்பாங்க. இதே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஏன் இவ்வளோ கம்மியாக வச்சிங்கன்னு கேட்பாங்க. அதனால் அளவு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த அளவுகள் மாறாமல் நம்ம ஒவ்வொன்றும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஐப்பட்டி வீப்பட்டி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நம்ம வீப்பட்டி தைக்கும்போது சிங்கிளாக நம்ம வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தையும் மடக்கி வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ ஹூக் பட்டிக்கு வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து பிசுரை கட் பண்ணி விட்டுட்டு விரித்து வச்சு ஒரு படிமான தையல் போடணும். ஏன்னா ஹூக் பட்டிக்கு வந்து டபுளாக கொடுத்து மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக நம்ம மடக்கிடுவோம். இதே வீப்பட்டி அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவு மடக்கிட்டு அதை 2 சைடுமே சமமாக நம்ம வந்து மடித்து ஒரு தையல் போடணும். இவங்களுக்கு வந்து வீப்பட்டி கொடுக்கல, நான் நேராக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ படிமான தையல் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ ஹூக் பட்டிக்கு பாருங்கள், நான் ஃபுல்லாக மடக்கி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில அளவு ஜாக்கெட்டில் வந்து இந்த சைடு வந்து மாறி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அளவு ப்ளவுஸில் எப்படி கொடுக்குறாங்களோ கஸ்டமர் அதே மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஒரு சிலருக்கு பட்டி வந்து இந்த சைடு வரும், ஹூக் பட்டி வந்து அந்த சைடு வரும். அதனால் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஃப்ரண்ட்லேயும் கரெக்டான அளவுகளை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணும்போதே கழுத்தோட சுற்றளவையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம சுற்றிலும் ஒரு தையல் போடுவோம் இல்லையா, அதுக்கு எங்கிட்ட இருக்க ஒரு பிசுரெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் இடுப்பு சுற்றளவு, பட்டி, கழுத்து எல்லாமே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் நமக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து டபுள் தையல் கொடுக்கணும். அந்த எட்ஜில் வந்து நம்ம பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ஹாம்கோல் தைக்கும்போது பிரிஞ்சு வராது. இப்போ அடுத்தது வந்து கழுத்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் நம்ம தச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து டபுளாக வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். துணியை இழுத்து பிடிக்காமல் நார்மலாக நம்ம விட்டு தச்சு எடுக்கணும். அதான் அந்த வளைவுகளில் வந்து இழுத்து பிடிக்காமல் கரெக்டாக வரும் ஃபினிஷிங். இப்போ நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு அங்கங்கே நம்ம சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா வில்ல பிசுறு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி விட்டுட்டு சிசர் கட் கொடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவு இருந்தால் போதும். ஏன்னா அதிகமாக இருந்தாலும் நம்ம வந்து மடக்கி வச்சு ஒரு தையல் போடும்போது வெளியில் வந்து அந்த பிசுறு தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையலுக்கு அங்கிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவு இருந்தால் போதும். மீதி உள்ளதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ ஃபுல்லாக மடக்கி படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். அந்த எட்ஜில் போடக்கூடாது. அந்த மிதியடி அளவு இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கழுத்து தைக்கும்போது நான் உங்களுக்கு வந்து பொறுமையாக தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து தைச்சி எடுக்கும்போது நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் எப்படி தைக்கிறேங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு இதுக்கப்புறம் தான் அந்த எட்ஜில் நம்ம ஒரு தையல் போடுவோம் இல்லையா, அதை நம்ம வந்து போட்டு எடுக்கணும். பாருங்கள், சுற்றிலும் அந்த படிமான தையல் அளவுக்கு பொறுமையாக தைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து மிதியடி அளவு நம்ம தைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுக்கணும். இந்த கஸ்டமர் வந்து எல்லாமே நார்மலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் மட்டும் வேணும்னு கேட்டிருக்குறாங்க. லேஸ்லாம் எதுவும் கொடுக்க வேணான்னு இருக்காங்க. அதனால் நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாட் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கழுத்தை சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கை ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே சென்ட்ரு நம்ம சிசர் கட் கொடுத்துருப்போம் இல்லையா, அதை கரெக்டாக வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்க அளவுகள் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட்லேயும் கையோட சுற்றளவுலையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம குடஞ்சி கட் பண்ணி எடுத்துருப்போம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக ஃப்ரண்ட்டில் தான் வருதான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம அதெல்லாம் வந்து செக் பண்ணாமல் நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா அது மாறி வந்ததுன்னா ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து நமக்கு கரெக்டாக வராது. அதனால் எப்போவுமே நம்ம குடஞ்சி வெட்டினது ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் வரணும். அதை செக் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு சைடு நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம வந்து கை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சென்ட்ரு கரெக்டாக வரணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ணதும் கரெக்டாக வரணும். அதை செக் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டுட்டு அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் நம்ம போட்டு எடுத்துக்கணும். கை ஜாயின் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டு எடுக்கணும். அது ஒரு தையலுக்கு மேலேயே இன்னொரு தையல் வரணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து கை ரெண்டுமே ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து சைடு நம்ம ஜாயின் பண்ணணும். நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுகளில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம தைச்சதுனால அந்த ஹார்ம்ஹோல் ஜாயிண்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வருது பாருங்கள். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ இந்த சைடு நம்ம ஒரு தையல் போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுகளில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த மார்க் பண்ணியிருக்க அளவுகள் மாறாமல் ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். மொத்தம் நமக்கு வந்து சைடில் 3 தையல் வரணும், அட்ஜஸ்ட் தையல். அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு இன்னொரு தையல் போட்டுட்டு 3ஆவதாக ஒரு தையல் போட்டுக்கணும். 3 தையல் எப்போவுமே ஒரு ப்ளவுஸ்க்கு 3 தையல் சைடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஒரு சைடு நம்ம வந்து 3 தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பிசரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ வந்து அதே மாதிரியே இந்த சைடும் பக்கத்தில் இன்னும் 2 ஸ்டிச் போட்டு எடுக்கணும். ஏன்னா கரெக்டாக வச்சு ஒரு தையல் போட்டுட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு பிசரை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த சைடு போட்டிருந்த மாதிரியே இந்த சைடு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே நம்ம வந்து தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த சைடு ஜாயின் வருது இல்லையா, அந்த ஹார்ம்ஹோல் வந்து நமக்கு வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கரெக்டாக வந்திருக்கும் பாருங்கள்.
அதே மாதிரியே 2 சைடுமே கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நாட் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் நான் வந்து கோல்டன் கலரில் நாட் வந்து நான் 1 மீட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கிளாத்தில் வந்து 4 இன்ச் உயரம் 4 இன்ச் அகலத்தில் ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம மடக்கி அந்த நாட் கயிறோட நம்ம வந்து கிராஸாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடுமே அதே மாதிரி நம்ம மடக்கி வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பேக் ஸ்டிச் கொடுத்து எடுக்கணும். இப்போ அதை தச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ அந்த நாட் கயிறை டபுளாக வச்சு சென்டராக நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா இந்த சைடும் அந்த சைடும் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், சென்டராக நான் வச்சுட்டு இந்த எட்ஜில் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஷோல்டர்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சு ஹைட் அளவு வச்சு நம்ம இந்த நாட் கயிறை வச்சு பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரியே 2 சைடுமே நம்ம வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கணும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.